கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருந்து தியானம் பண்ணுங்க சொல்லிக்கொண்டே இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம். ஸ்திரம் சுகம் ஆசனம். உண்மையிலேயே ஒழுங்கா உடம்பு அசையாமல் இருந்தால் மனம் அசையாது. ஒழுங்கா உண்மையிலேயே ஆசையோட விருப்பத்தோட நீ தியானம் செய்தா முதல்ல அது மரண பயம் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும், ஆனால் நிச்சயமாக இல்லாமல் போகும். ஏனெனில் தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வியதிரிக்தா. நீ எதுவாக இருக்கிறாயோ அது தூல உடம்பு, இந்த உடம்பு இல்லை. தூல சூக்ஷ்மம் மனம் புத்தி சித்தம் அங்காரிம சூக்ஷ்மமும் இல்லை. மற்றது காரண சரீரமும் நீ இல்லை. சரிதானே? அப்போ 3 நீ இல்லைண்டா யார் சாகுறா? ஆனால் இது சித்தம் இருந்து ஒழுங்கா என்ன ஸ்திரம் சுகம். ஸ்திரமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். இல்லை காலையில் இன்றைக்கி 3 மணியா 3:10 கண்மொழி போட்டு ஃப்ரெஷ். நம்மளை கண்மணி தயார் அந்த மாதிரியா அக்கு ப்ரெஷர்லாம் பண்ணி தூங்க வச்சுருவான். எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக போயிருந்தேன். மேலே அசைய முடியலை. நாம் போத ஒளிம்பினா அது வேணும் கூட முடியலை. அவ்வளோ தூரம் என்ன விசேஷ் யூ ட்ரோ இன்டு அந்த ஜோய் ஆஃப். இப்போ தூல சூக்ஷ்ம காரண சரீரா அதை நீ எப்படி பார்ப்பாய்? நடந்து போகக்குள்ள இந்த உடம்பு நடக்குது, மனது இயங்குது, நீ எப்படி பார்க்க போகிறாய்? ஸோ சிட் டவுன் அண்ட் டூ இட். தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பஞ்சகோஷ விலக்ஷண. பஞ்சகோஷத்தை நீ இது நல்லா பார்க்கலாம். அன்னமயத்தை பார்க்கலாம், பிராணமயம், மனோமயம், இந்த புத்தி, மற்றது இந்த அறியாமை தெரியுதோ இல்லையோ. அதை நடந்து செய்ய முடியாது. அது இல்லை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அது பிரம்மசூத்திரத்தில் ஒரு சுலோகம் விசேஷமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே ஆக்கள் நடந்து தியானம் பண்ணிட்டு இப்போ புத்த இதெல்லாம் அந்த மொட்டையாக என்னது அந்த மலையிற பேர் என்ன குடும்பிகள், அதில் துறவிகள் நடந்து தியானம் பண்ணுறோடம் இருக்குது. எஸ் அது பிரம்மசூத்திரம் சொல்லணும். சிட் டவுன் அண்ட் டூ இட். காரணம் இதை நான் சொல்கிறேன். அப்போ அது இல்லை. அடுத்தது அவஸ்தாத்திரே சாட்சி. நீ உண்மையிலே இருந்து செய்தேண்டா இந்த விழிப்பு நிலை கூட நீ இல்லை, உடம்பும் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டாய். அப்போ இந்த விழிப்பு நிலையும் நீ தள்ளி பார்க்குறாய், கனவையும் பார்க்குறாய், ஆழ்ந்தரத்தையும் பார்க்குறாய். சரி, தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெரிக்தா பஞ்சகோஷ விலக்ஷணா அவஸ்தாத்திரே சாட்சி. அப்போ நான் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டாய். அப்போ நான் இருக்கேன் இல்லையோ. ஆயாம் சச்சிதானந்த விக்ரஹா. நீ அந்த தூய நான் இருக்கிறேன். இந்த தூய நான் இருக்கிறேன் எனக்கு தெரிகிறது. நான் என்னெல்லாம் எந்த ஆனந்தத்துக்கு தடையோ அது என்ன தேச கால வஸ்து எனக்கு தடை, இந்த ஆனந்த தடையண்டா உலகம் தேசம் காலம்டா நேரம். ஐயோ நேற்று நாளை நான் போகணும் அந்த வேலை வஸ்துண்டா பொருள். இது 3 ஒன்ற அந்த ஆனந்தத்தை என்ன செய்யுது? தடுக்குது. அப்போ என்ன பண்ணுறா நீ? கொடு வச்சு சரி. சச்சிதானந்த விக்ரஹா, நீ அந்த உருவமாக இது நீ இருந்து செய்து பார். அப்போ இன்றைக்கு நீங்கள் கவனமாக விளங்கினாலும் விளங்காடி இதை கேட்க போகிறீங்க. எக்ஸ்பீரியன்சிங் டெத் இன் லைஃப் பிஃபோர் டையிங் வித் மெடிடேஷன். 2 minutes கவனமாக கேட்கணும். கேட்காடி நான் விளங்கப்படுத்தும். There is nothing comparable to the death experience in life except deep meditation. So those who know meditation, they know something of death. That's the only way to know before dying. If I am saying there is nothing more
significant experience in life than death, I am saying not because I have died and come back to tell you, but because I know in meditation you move into the same space as death, because in meditation you are no more your physiology, no more your biology, no more your chemistry, no more your psychology. All those are left far away. You come to your innermost center where there is only pure awareness. That pure awareness will be with you when you will die, because that cannot be taken away. All these things can be taken away, which we take away with our own hands in meditation. So meditation is an experience of death in life. And it is so beautiful, so indescribably beautiful. ஸோ அதான் டாபிக். இந்த உலகம் முழுக்க இப்போ போய் நியூஸ் எதிர்பார்க்குறீங்க இல்லை? அங்கே எர்த்குவேக்கில் சேர்த்தான், இங்கே நிலநடுக்கத்தில் சேர்த்தான், அங்கே வெள்ளத்தில் சேர்த்தான், இங்கே அக்கிரனில் சேர்த்தான். அது சீஃப் மினிஸ்டர் மெசேஜ், condolence for 15 people who died in the boat. இல்லையா? காலையில் நீ கண்ணை முடிச்சது வரைக்கும் இதை தூங்கும் வரையும் உன்னை பயப்படுத்தாடுறதுக்கு உன்னை நடுங்க வைக்கிறதுன்னு அதே இல்லைன்ட்டு சொன்னால் மற்ற ஒரு பயம் உனக்கு இந்த பயத்தை ரூட் அடி ஆழம் வேறு என்ன மரண பயம் அது இல்லைண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிற மாதிரி போவாது. உங்களோட முகத்திலே நான் பார்த்து சொல்லணும் எல்லாம் மரண பயம் இருக்குன்னு இல்லையோ? நீங்கள் அது ஒன்று சண்டே 11:45 கொஞ்சம் சோறும் தேங்காய் பாலும் கொடுத்தாரு, பேரிச்சம்பழம் கொடுத்த நீயா? அப்போ சண்டே மண்டே டியூஸ்டே மார்னிங் 1 மணி ஒன்லி பழமும் மறுநாள் கொஞ்சம் கஞ்சி. அவ்வளோ தூரம் நானும் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை என்ன நடந்தது? நீ இந்த பிள்ளை இரவு சாப்பிடலாம், சாப்பிட்டு செத்து போக வேண்டிய பயம் பேருக்கு இந்த பயம். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இந்த உடம்பு 40 நாள், எத்தனை நாள் தண்ணி இல்லாமல் இருக்காது. தண்ணி குடிக்கணும்னா உணவு இல்லாமல் 40 நாள் இருக்கு. நான் இவர்கிட்ட சொன்னேன், இந்த ஜெயின் எல்லாம் நிறைய விரதம் பிடிக்கிறவங்க, அதில் அவங்களோட ஒரு ஞானம் அடைந்துட்டாங்கன்னு வந்துட்டு வரும். ஆனால் உடம்பு அவசியம் இல்லை என்ன. அப்போ அவங்க தான் செய்கிறது கான்ஷியஸ்லி, அறிவு தெளிவோடு உணவை விட்டுருவாங்க. மெல்ல மெல்ல அதே மனநிலையோட உடம்பு விட்டுருவாங்க. எஸ் பியூட்டிஃபுல். எஸ் அப்போ என்ன சொல்கிறேன்டா, நம்ம என்ன செய்கிறோம்? அதை விடுங்க, நீங்கள் செய்யுங்கோ அல்ல செய்யாமல் விடுங்க. செய்யாமல் விட்டீங்கன்னா நீ சாக போகிறீங்கோ, சரி தப்புறக்க போகிறீங்க. நான் என்ன இந்த தேவாரம் சொன்னது, நான் மற்ற பாட்டன கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் நீ பிற வாததன்மை வந்தைதி பிரவாதன் கற்றவர் தோழு தேத்தும் சீக்கரை ஊரிற்பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே. அவர் சிவபக்தன் நமச்சிவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமோ, ஓம் ஸ்ரீ ராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமோ, ஓம் சக்தி பராய. நான் மறந்தாலும் முடி நான் மறக்காது. யோசிச்சு பாருங்க. இப்போ அதில் விஷயம் விளங்கு உனக்கு. நாமும் சொல்கிறது என்ற ஒரு அங்கம்தான். இன்னும் நீ பல நேரம் மறப்பாய், ஆனால் அந்த பயிற்சியிற ஆழத்தால் அதான் இந்த தியானத்தை நான் சொன்னேன். விளிம்பி கதிர்த்துக்கிட்டே விட்றாங்க, இல்லை லேட் ஆகிட்டா ஒரு கதை போய்ட்டு கூட கதைக்கணும். ஏன் அது பியூட்டிஃபுல் அடிக்ஷன், டிவைன் அடிக்ஷன்.
புரியாதையா நினைவு பியூட்டிஃபுல். இந்த அசிங்கம் அடிக்ஷன் இல்லை, பியூட்டிஃபுல். அப்போ வருவோம் நம்ம தூங்காமல் தூங்கி சுகம் வருவத காலம், சாகாமல் செத்து இருப்பது வாழ்வது காலம். அப்படி சொல்லலாமா? நம்ம நாங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. என்ன ரைட், கரெக்ட். நம்ம இங்கே வந்தது அதுக்கா. ஸோ வருவோம் வெறும் சொன்னார் இல்லை, பியூட்டிஃபுல். ஏண்டா நான் அந்த ஆசிரமில் 3-4 நாள் தங்கியிருக்கு. மெயின் அவங்க டான்ஸ் ஆடுவாங்க இல்லை, ஆனால் எல்லாம் சென்டர் தியானம். இந்த எப்படி இருக்க மிச்சம் குறைவு அதையும் இருப்பாங்க. ஆனால் இது செய்தாலும் அவங்களோட என்னது இந்த டான்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சூஃபி சுற்றி அதுவும் இருக்குது. அது அதில் நல்லா செய்துப்பாண்டா உடம்பு ஆடுது, உடம்பு மட்டும் தானே ஆடுது, மனதும் ஆடலை. ஒரு நிலையில் நீ செய்து நான் பார்த்தேன், நான் டிடிட்டு ஒரு நிலையில் அந்த ஒன்று அசையில்லை, இந்த தூய நான் அசையில்லை. பியூட்டிஃபுல் பாருங்கள். ஆனால் உடம்பா செய்யுது. அதுலேருந்து தான் அந்த கர்மயோகம் இவ கேட்டாண்டே, கர்மயோகம் பக்தி. நான் அதை தொடங்கினேன்னா ஒரு கேட்க மாட்டாங்க. நான் என்ன சாகாமல் சாகு, சாவாமல் சாகு, சாகாமல் சாகு என்று எழுது. என்னது சாகு, செத்துப்போம். சிம்பிள். என்ன என்ன கஷ்டமாக இருக்குது பார்த்தியா? என்ன உங்கள் சுவாமியார் என்ன சொல்லி கொடுக்குறான்டா? செத்துப்போ சொல்லி கொடுக்குற. கரெக்ட். நீ அதான் சொல்லி கொடுக்குற. வேறு ஒன்றும் இல்லை. நீ எப்படியோ சாக போகிறாய் இல்லை என்ன யாரும் சொல்லுவாங்க. நான் இந்தியாவில் பார்த்தேன், பியூட்டிஃபுல். நம்ம டாக்டர் நான் கேட்கல. அது சொல்கிறார், இன்றைக்கோ நாளைக்கோ வார இந்த சோகோள் மரணத்தை நான் இந்த அற்புதமான நல்ல காரியத்துக்காக ஐ சாக்ரிஃபைஸ், நான் தியாகம் செய்கிறேன். என்னது எஸ் எஸ் பியூட்டிஃபுல். அது இங்கே அந்த தியாகத்தில் கதையே கிடையாது. ஏன்னா நாட்டுப்பட்டு இல்லையே, அது வேறு விஷயம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து இருந்து பல்ல கடிச்சிட்டு இருங்க கொஞ்சம், அப்புறம் அந்த அருமை தெரியும். இருங்கோ. நீங்கள் எப்படி தான் கடவுளான்னு சொன்னாலும் அதை ஒத்துக்கொள்ளலாம். என்ன இல்லை நடந்து செய்யலாம். நோ, அது இந்த முட்டாள் மனம் உன்னை ஏமாத்துது. நோ, சிட் டவுன். அதான் ஸ்திரம் சுகம். இப்போ நான் இருக்கேன் பாருங்க, எனக்கு இப்படி வராமல் இருந்தால் எனக்கு என்ன உதவி இல்லை, சச்சங்கம் செய்ய முடியாமல் இருக்குது. ஏண்டா இது ஒரு தியான போஸ்டர். பாருங்கள் எவ்வளோ மனம் ஒருமுகப்படுது, ஒரு ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். ஏன்னா அது அன்இன்டரப்டட் அதிகம் இருக்குது. எஸ் எஸ். ஸோ அப்போ நம்மளோட ஆத்மன்ற வரைவிலக்கணத்துக்கு வரும். அதுதான் தொடக்கத்தில் சொன்னேன். அப்போ நீ இருந்து தியானம் ஸ்திரமாக இருக்கிறாய், சுகமாக இருக்கிறாய், குளுகுலண்டு தான் 26 டிகிரி அடிக்குது, கூல் ஏர் கண்டிஷன் இருக்கிறாய். ஓகே, கண்ணை மெல்ல மூடினாய், உன்னை இஷ்ட தெய்வத்தில் பாடல்களை பாடினாய். அவர்கிட்ட பெருமானே உனக்கு மேலே நான் உனது உண்மையான சொரூபத்துக்கு மேலே நான் தியானம் பண்ண போகிறேன், ஆசீர்வாதம் கூடையா என்று கேளுங்க. ஏன்னா இது உருவ தியானம் அல்ல, ஆனபடியாக அதை கேட்டோம். ஏன்னா அவரோட உண்மையான சிவம் உலகத்தில் அற்புதம். நீங்கள் சிவபெருமான இந்த பழைய படங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரத்துக்கிட்ட இந்த கையில் ஒரு தடி வச்சுட்டு இல்லை மரவெல்லாம் இருக்கும், தியானத்தில் இருப்பார். சுவாமி கிருஷ்ணாஜி மகாராஜ் அது தன்னுடைய கேட்குறார், இந்த சிவபெருமான் யாருக்கு மேலே தியானம் பண்ணுறார்? எங்கே பார்த்தாலும் அந்த நாளில் ஒரு அரசன் பேர் அது, அந்த அந்த பெயிண்ட் எழுதினவர் அவர் கேரளா அரசன், அது பேர் என்ன? ரவிவர்மா. அவர் இஸ் த கிங். அவர் கூறின படம் அது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மனிதன் நம்மெல்லாம் அவருக்கு மேலே தியானம் பண்ணுறோம், இல்லாட்டியும் இஷ்டத்தையும் இந்த மனிதன். அதில் உபநிஷத்தில் இங்கே வருது, இந்த லேலாய தீவ இந்த மலைகள் தியானம் பண்ணுவது போல, மரங்கள் தியானம் பண்ணுவது போல, நதிகள் தியானம் பண்ணுவது போல அப்படி வருது. அப்போ இவர் யாருக்கு மேலே உள்ளது? அவர் மட்டும்தானே. அவர் சொன்னார், நோ he is meditating on himself. ஹிம்செல்ஃப்னா உருவம் இல்லை, அந்த சச்சிதானந்த மெய்ப்பொருள் தன்னில் தானாக. பியூட்டிஃபுல் இல்லையோ? தன்னில் சத்தமா தன்னில் தானாக இருக்கிறார். அதுவாய் அமர்ந்திருந்தாரே. அப்போ நீங்கள் இதை தொடங்கணுன்னா முதலாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா, நான்
இந்த உண்மையான நான், இந்த தூய ஆத்மனாகிய நான், அந்த நான் இந்த தூல உடம்பு அன்னமயம் தூல சூக்ஷ்ம மனம்ண்டா சொன்ன எண்ணங்கள். இப்போ நேற்று நான் கொஞ்சம் டைவர்ஷன் தான், நீங்கள் எல்லாம் கவனம் கேட்கணும். உணர்ச்சி சொல்லுங்க, உணர்ச்சியும் மனதில் ஒரு அப்படிங்க ஒரு வெளிப்பாடு. உணர்ச்சி எண்ணங்கள், மற்றது என்னது ஆசைகள், மற்றது கோபம், தாபம், எல்லாம். ஸோ கவனம் இருக்கணும். ஆழ்ந்து அகன்று கூறிய தூய புத்தி இந்த உணர்ச்சிக்குள்ளே வராது. நான் நிறைய சொல்லி கொண்டேன். புத்தி கிராகியம் அதீந்திரியம், இது உபனிஷத் பகவத்கீதையிலையும் வருது. அதாவது புத்தியால் இதை கிரகிக்க முடியும். அதை இந்த நான் என்ற தூய ஆத்மனை புத்தி கிராகியம். ஆனால் அந்த புத்தி இந்த புத்தி இல்லை. எந்த புத்தி? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள அந்த புத்தி இல்லை. இந்த புத்தி பாடகமாயிண்டு. அது இப்போ இதை சரியென்று சொல்லும், அப்புறம் ஐயோ சொல்லி கொடுத்தா சரியென்று சொல்லும். அந்த புத்தியில் சஞ்சலம் இருக்குது. சஞ்சலம் வேண்டாம், அசைவு, ஒரு நிச்சய புத்திலாம் நிச்சய புத்தி இல்லை. ஆகவே அதை விடுங்க. இப்போ நம்மளோட தியானத்தில் நான் ஆழ்ந்து முருகப்பெருமான்ற அந்த ஞானவேல் தான் அழகான உதாரணம். ஆழ்ந்து கைப்பிடி அகன்று கூர்மையான தூய்மையான, அதுவும் தாயார் அன்னை பராசக்தி தன்னே கொடுத்த வேல். அவவே அவட சக்தியே அந்த வேல். அப்போ அதில் அசிங்கம் இருக்குமோ? இல்லையே. தூய்மை, அப்சல்யூட் கிளாரிட்டி. அப்போ இந்த புத்தி அதை மறக்கணும். இப்போ நீ இருந்தாய், அந்த புத்தியால் இதை பார்க்குறாய், தூள உடம்பு நான் இல்லை, தள்ளி சூக்ஷ்ம உடம்பு. ஏன் இந்த புத்தியை பற்றி சொன்னேன்டா, ஞான வேலை பற்றி. நீ இந்த புத்தி இதை செய்யவில்லை. எந்த புத்தி செய்யுது? அந்த ஆழ்ந்து அகன்று தூய்மையான கூர்மையான அந்த புத்தி. அது இவ்வளவு காலம் நம்ம செய்த தவமும் நம்ம செய்த புண்ணியங்களும் செய்த சாதனைகளும் என் பெருமானுக்கு பாடினா அவரை திருநாமத்தை செய்த ஜபம், தியானம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் எல்லாத்திலும் அந்த விளைவால் இந்த புத்தி கொஞ்சமாவது இருக்கிறது. 100% இல்லை, பரவாயில்லை. அந்த புத்தி தான் அதை பார்க்கு. நான் சொல்ல காரணமாக இது என்னது மனம், புத்தி, சித்தமாக இந்த புத்தி இல்லை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, அது என்னதை பார்க்குது? தூளோடம்பு தள்ளிவாய் சூக்ஷம், இந்த நாளையும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் கூட. நல்லா சொல்லுங்க, நான் தான் தியானம் பண்ணுறேனக்குள்ள இந்த இடத்துல அந்த அகங்காரம் கூட இல்லை. இல்லைங்க? நோ. ஏன்? அகங்காரமும் சூக்ஷ உடம்பு இல்லை சொல்லுங்க, வந்துட்டு அதுவும் அங்கே இல்லை. அகங்காரம் ஒரு எண்ணம் ஏன்னா. ஸோ தூள சூக்ஷ்ம காரண சரீரம் இது. காரண சரீரம் சிம்பிள், அறியாமல். அதாவது நான் யாருன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவுதான் காரண சரீரம். அதான் மூணும் இல்லை. பஞ்சகோஷ விலக்ஷணா, அன்னமயம் உணவால் ஆனது இந்த உடம்பு, அது இல்லை. பிராணமயம், இந்த என்னது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது இந்த மூச்சு, அது பிராணன் ஒரு அங்கம். ஆனால் பிராணன் நான் என்னது பிராண, அபான, சமான, வியான, உதானம் இன்னமும் இருக்குது. இன்னும் 5 பிராணம் இருக்குது. நம்ம தும்புறது, கண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பிராணம். அப்படி 10 பிராணம் இருக்குது. அப்போ அது உனக்கு அதில் இயக்கம் தெரியுதே ஒழிய அதுன்னு தெரியலை. ஆனால் இயக்கம் ஒரு இடத்துல உனக்கு எங்கே தெரியுது? சுவாசத்தில் தெரியுது. அப்போ அதுவும் இப்போ இல்லை, நீ இல்லை. ஏன்? ஆழ்ந்த உறக்கத்தில் சுவாசம் போய்கொண்டிருக்கிறது இல்லையோ, போய்கொண்டிருக்கு இல்லையோ. அப்போ இந்த உடம்பை இயக்கிறதுக்காக இயற்கையே யோசிச்சு பாருங்கோ. இவங்க தூங்குள்ள மூச்சு நின்றுட்டா நீ செத்து போயிடுவேன். ஆனால் அது சொல்கிறது பிரண்ய கர்ப்பா, அந்த பரம்பொருளே இந்த இயக்கத்தை என்ன ஒன்று பிராரத்த முடியலையே. உண்மையிலே ஆழ்ந்த உறக்கம் ஒரு மரணம். அது முடியாத காரணத்தால் என்னது மூச்சு இயங்கி கொண்டிருக்குது. அப்போ பிராணமயம், அன்னமயம், பிராணமயம், மனோமயம். அவ்வளோ நம்ம சொன்னால் எண்ணங்கள், விஞ்ஞானம் என்னோட புத்தி, மனம்,
என்ன அன்னமயம் பிராணமயம் மனோமயம் ஆனந்தமயம் இந்த அறியாமை அதை விட இந்த ஆத்மன் வித்தியாசப்பட்டது. பஞ்சகோஷ அவஸ்தாத்திரே ஷாக். நீ இப்போ இதெல்லாம் எங்கே செய்கிறாய்? நீ தியானத்தில் இருக்கிறாய். என்ன நீ ஸ்திரம் சுகம் ஆசனத்தில் இருந்து இதை செய்கிறாய். ஏண்டா இது உண்மையிலேயே கிட்டத்தட்ட சிரவண மனநமும் நிதித்தியாசனமும் மிக்ஸ்டு இவை செய்கிறது. இதை செய்யணுக்கா சொல்கிறேன். அப்போ அவஸ்தாத்திரே சாட்சி. விழிப்பு கனவு ஆழ்ந்துறக்கத்தில் நீ சாட்சியாய். இது ஜோக் என்னண்டா, நீ உண்மையிலே சாட்சியாக தான் இருக்கிறாய். இந்த கண்மணி நான் இந்த கணக்கில் போய் காய் சொல்லுங்க, உண்மையிலே சாட்சியாக தான் இருக்கிறார். அவனுக்கு தெரியல, அவ்வளோதான். எல்லா நம்மளோட அவ்வளவு துன்பத்துக்கும் காரணம் பிறவிக்கும் அறியாமை தான். அப்போ இதுவும் அறியாமை. நல்லா பார், இந்த ஆழ்ந்துறக்கத்தில் இந்த எழும்பி நான் ஆழ்ந்து தூங்கினேன் என்று நீ சொன்னேன். அப்போ அங்கே உண்மையான இந்த தூய ஆத்மனாகிய நான் விழித்திருந்தேன் சொல்லும். அப்போ அந்த ஆழ்ந்த உறக்கத்தை நான் இப்படி சாட்சியாக பார்த்தேன். கொன்னால மூக்காலவாகல, நானே இப்படி அதுவாக இருந்து பார்த்தேன். அதை சொல்கிற அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் அங்கே இருந்தது. அப்போ அங்கே நான் இல்லைன்னு சொன்னேன்டா, இப்போ நான் கேன்சல் பண்ணும். தூள சூக்ஷ்ம காரண சரீரம் இல்லை, பஞ்சகோஷம் இல்லை, ஆனால் நீ இருக்கிறாய். அப்போ அங்கே நீ சாட்சியாய் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் சொல்லுங்க. இப்போ அதோட தியானம் இருந்து அதை நீ இந்த தன்மயமாக்கு. எஸ், அது நடந்து இயற்கையாக நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இப்போ உனக்கு அது தெரிய என்ன பண்ணு, நீ அதை தன்மயமாக்கு. ஆஹா.